Vote Sheldon for class president. Vote Sheldon for class president. Hello friends, welcome to the second video on young Sheldon's election episode. இது லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷன். அதனால் லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்பியிருக்கேன். அண்ட் சஜஸ்டட் வீடியோஸ்லேயும் இப்போ அது அப்பியர் ஆகும். ஒரு சின்ன ரீகேப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். யங் ஷெல்டன் எலெக்ஷனில் நிற்கிறாரு, கிளாஸ் பிரசிடென்ட்கான எலெக்ஷனில். ஸோ எல்லார்கிட்டேயும் ஓட்டு கேட்குறாரு. அப்போ அவரோட ஒப்பனண்ட்டான நெல் பார்க்குறாரு. நெல் கிட்ட அவர் ரொம்ப கேஷுவலாக ஐ லவ் ஹோம் ஒர்க், ஏன்னா இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பையன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே நெல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் ஃபுல்லாக ஷெல்டன் லவ்ஸ் ஹோம் ஒர்க், ஸோ ஷெல்டனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஹோம் ஒர்க் எழுத வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக நோட்டீஸ் ஒட்டுறாங்க. இதை பார்த்த ஷெல்டன் ஒரே டென்ஷன் ஆகி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு. பாட்டி இதுக்கு நீ பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக தன்னோட சிஸ்டர் ட்வின்னான மெஸ்ஸி கிட்ட போய் ஷெல்டன் பேசுகிறாங்க. மெஸ்ஸிக்கும் ஷெல்டனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை கேளுங்க. Oh yeah, you're screwed. Which is why I need your help. Why me? You're ruthless. I've seen you. Oh yeah, you're screwed. Which is why I need your help. Why me? You're ruthless. I've seen you. அந்த நோட்டீஸை பார்த்தோடனே மெஸ்ஸி யூ ஆர் ஸ்க்ரூட் அப்படின்னு சொல்கிறா. இது ஸ்க்ரூட் அப்படின்றது ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, இன்ஃபார்மல் எக்ஸ்ப்ரெஷன். நல்லா ஆப்பு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் நிறைய பேசுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆப்பு அப்படின்றது நம்ம ஃபார்மல் ஸ்பேசஸில் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி யூ ஆர் ஸ்க்ரூட், நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மலான எக்ஸ்ப்ரெஷனை ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணும்போது இல்லை லைட்டான ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் யூ ஆர் ஸ்க்ரூட் அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணலாம். You're ruthless. I've seen you cheated Candyland. You're ruthless. I've seen you cheated Candyland. ஷெல்டன் மிஸ்ஸு கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு மிஸ்ஸு கேட்குற இதையே என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு கேட்டதுக்கு ஷெல்டன் யூ ஆர் ரூத்லெஸ், ஐ ஹவ் சீன் யூ சீட் அட் கேண்டிலேண்ட் அப்படின்னு சொல்கிறான். ரூத்லெஸ்னால் ஈவு இறக்கமே இல்லாத ஒருத்தர், கடுமையான ஒரு வன்னெஞ்சம் கொண்டு அவங்க நினச்சதை அடையணுன்றதுக்காக என்ன வேண்டாம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களை நம்ம ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்தளவில் ஷெல்டன் வந்து மெஸ்ஸியை ரூத்லெஸ் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு காரணம், மெஸ்ஸி கேண்டி லேண்ட் அப்படின்ற விளையாட்டு விளையாடும்போது ரொம்ப சீட் பண்ணுவாள். அதை வச்சுட்டு ஷெல்டன் மெஸ்ஸியை ரொம்ப ரூத்லெஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உன்னால் மட்டும்தான் ரூத்லெஸ்ஸாக யோசிக்க முடியும், அப்படின்னா தான் என்னால் நெல்லை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். Thanks. Go on. Well, I'd like to retaliate, but I don't know anything about her. Thanks. Go on. Well, I'd like to retaliate, but I don't know anything about her. I would like to retaliate, but I don't know anything about her அப்படின்னு ஷெல்டன் சொல்கிறான். ரிட்டாலியேட் அப்படின்ற இந்த வேர்டை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பதிலடி இல்லை பழிக்கு பழி வாங்கிறது அப்படின்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் ரிட்டாலியேட். இப்போ கொஞ்சம் கூட சென்டென்சஸ் பாருங்கள். இஃப் சம்ஒன் இன்சல்ட்ஸ் யூ டோன்ட் ரிட்டாலியேட் as it only makes the situation worse. யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணாங்கன்றதுக்காக திரும்ப நீங்கள் அவங்கள அப்போவே இன்சல்ட் பண்ணிங்கன்னா அது அந்த சிச்சுவேஷனை ரொம்ப மோசமாக்கிடும். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். மகேஷ் வாஸ் ஃபயர்ட் ஃபார் ஸ்டீலிங் ஃப்ரம் த ஸ்டோர் அண்ட் ஹீ ரிட்டாலியேட்டட் பை பிரேக்கிங் எ விண்டோ ஆன் ஹிஸ் வே. கடையிலேருந்து பணத்தை திருடினால மகேஷை வந்து ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா வேலையிலேருந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு போகிற வழியில் அந்த கடையோட விண்டோவை பிரேக் பண்ணிட்டு போகிறாரு. ஷெல்டன் தனக்கு ரிட்டாலியேட் பண்ணணும், ஆனால் நெல்லை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன உடனே மிஸ் என்ன சொல்கிறா அப்படின்னு கேளுங்க. Make something up. Make something up. மேக் சம்திங் அப் அப்படின்றது ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை நீயே உருவாக்கி சொல்லு அப்படின்ற மீனிங். I had no idea what the answer was for the test, so I just made something up. எனக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னே சுத்தமாக தெரியல, அதனால நானாக கதை அடித்து விட்டுட்டேன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், when I asked my daughter where she went yesterday after school, I knew she was making it up because I saw her at the mall with that boy. நேற்று ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டாட்டர்கிட்ட கேட்கும்போது டாட்டர் ஏதோ சும்மா ஒரு கதையை உருவாக்கி சொல்லிகிட்டு இருக்கா. அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஸ்கூல் முடிச்சுட்டு அவள் பாய் ஃப்ரெண்டோட மாலில் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா சொல்கிறாங்க, ஐ நியூ தட் ஷி வாஸ் மேக்கிங் இட் அப்.
Ooh, tell people she has head lice. Ooh, tell people she has head lice. மிஸ் இப்போ என்ன சஜஷன் கொடுக்குறான்னா, போய் எல்லார்கிட்டையும் அவளுக்கு தலையில் நிறைய பெயின் இருக்குதுன்னு சொல்லி டெல் பீப்புள் ஷீ ஹேஸ் ஹெட் லைஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷெல்டன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. I won't resort to lying. I won't resort to lying. ரிசார்ட் டு அப்படின்னா ஒரு விஷயத்தை நாடுறது. ஐ ஓன்ட் ரிசார்ட் டு லையிங் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு நாளைக்கும் பொய்யை நாட மாட்டேன் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங். ஸோ ரிசார்ட் டு அந்த ஃப்ரேசல் வேர்பை எதுக்காக யூஸ் பண்ணுமோ, நம்ம வேறு வழி இல்லை நான் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்த பண்ணும்போது நாம் ரிசார்ட் டு அப்படின்ற அந்த ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். They felt obliged to resort to violence. அவங்க வேறு வழி தெரியாமல் வன்முறையை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதே மாதிரி ஐ ஹேட் டு ரிசார்ட் டு த்ரெட் டு கெட் மை மணி பேக். எனது பணத்தை திரும்ப பெற நான் அச்சுறுத்தலை நாட வேண்டி இருந்தது. ஸோ வேறு வழி இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ரிசார்ட் டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ மிஸ்ஸு என்ன சொல்கிறா அப்படின்னு கேளுங்க. There's a Denise cabin on my class. Could be her little sister. So? I'll see. தன் கிளாஸில் டெனிஸ் கேவனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, நெல்லோட சிஸ்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஷெல்டன் ஸோ அப்படின்னு கேட்குறான். Dig up something about now you can use against her. Dig up something about now you can use against her. I will see if I can dig up something about Nell you can use against her. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃப்ரேஸ் dig something up. மேக் சம்திங் அப் மாதிரி டிக் சம்திங் அப்பும் ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது ஒருத்தரை பற்றி யாருக்கும் தெரியாத ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது, இல்லை ரொம்ப பழசாக எல்லாரும் மறந்து போன ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வர்றது, டிக் சம்திங் அப். ஸோ நெல்லுக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அவளை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நான் டிக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மிஸ்ஸி சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் படித்தோன்னு ஒரு ரீகேப் போவோம். யூ ஆர் ஸ்க்ரூட், நல்லா மாட்டிக்கிட்ட. யூ ஆர் ரூத்லெஸ், ஈவு இரக்கமே இல்லாதவள். ரிட்டாலியேட், பழிக்கு பழி வாங்கிறது. ரிசார்ட் டு, வேறு வழி இல்லாமல் ஒரு விஷயத்தை நாடுறது. மேக் சம்திங் அப், எதையோ பொய்யான ஒரு விஷயத்தை உருவாக்குறது. அடுத்த எக்ஸ்ப்ரெஷன் டிக் சம்திங் அப். ஸோ ஒரு விஷயத்தை, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கிறது. ஸோ டிட் ஷெல்டன் ரிட்டாலியேட்? டிட் he win the election? இதை எல்லாமே நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு டாஸ்க். இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த 2 சென்டென்ஸையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மது அருந்துவதை நான் ஒருபோதும் நாட மாட்டேன். அவள் என்னை ஏமாற்றினால் நான் நிச்சயமாக பதிலடி கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.